அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்துரு. நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு கண்டு போய் ஒரு அங்கவீனம் உற்று வந்தவரா, அல்லது நோய்வாய்ப்பட்டு வந்தவரா, அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது உறவுகள் வெளிநாடு போன நேரத்தில் உயிர் நீத்தவர்களா, இப்படி நிறைய பிரச்சனைகளை வெளிநாட்டு வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பீங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார சீர்குலைவின் காரணமாக நிறைய உறவுகள் இன்றைக்கு வெளிநாட்டை தேடி ஓடுறோம். வெளிநாட்டில் போய் தஞ்சம் போது அங்கே வேலை செய்கிற காலப்பகுதியில் எங்களுக்கு ஏற்படுற இடர்பாடுகளுக்கு எந்தவித உதவியின்மை, எந்தவித நீதியின்மையின் காரணமாக நாங்கள் இன்றைக்கும் தத்தளிச்சு கொண்டிருக்க நினைக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட உறவுகளும் அப்படி யாரும் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதோடு சேர்த்து எங்களுடைய கம்பெனி வெப்சைட்டான நெறிக்களம்.com, உங்களுக்கு தெரியும், கூகுளில் நீங்கள் நெறிக்களம்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே உங்களுக்கு தேவையான ஒரு சில சேவைகளை நாங்கள் தர இருக்கிறோம். அங்கே வந்து சோஷியல் மீடியா தொடர்பான சேவைகள், ஒரு சில சேவைகள் அங்கே இருக்குது. ஸோ அதன் ஊடாக என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யலாம் கட்டணை அடிப்படையில். அதோடு சேர்த்து இந்த வீடியோவின் பிரயோசன தன்மையை நீங்கள் அறிஞ்சு உங்களோட உறவு நண்பர்களுக்கு கட்டாயம் பகிர மறந்துடாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலிருந்து நாளாந்தம் ஒவ்வொரு உறவுகளும் வெளிநாடை நோக்கி பயணம். ஏன்னு சொன்னால் இலங்கையில பொருளாதாரம் அப்படி போய் கொண்டிருக்குது. குடும்ப சூழ்நிலை காரணமாக, பிள்ளைகள் எதிர்கால சூழ்நிலை காரணமாக நாங்கள் வந்து வெளிநாட்டில் ஓடி ஓடி உழைச்சி கொண்டிருக்கோம். இப்படி உழைக்கிற காலப்பகுதியில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் எங்களை யார் பார்க்கறது, யார் தூக்கி பார்க்கறது, எங்களுக்கு யார் உதவி செய்யறதுன்னு சொல்லி தெரியாமல் இவ்வளோ காலம் முழிச்சு கொண்டிருப்போம். இருந்தும் எங்களுக்கு ஒரு வரப்பிரதேசமாக இலங்கை அரசு வந்து சில சலுகைகளை வழங்குறதுக்கு தயாராக இருக்குது. அதாவது வெளிநாடுகளில் இதுவரைக்கும் வெளிநாடு போய் உயிர் நீத்தவங்களுக்கு தான் இலங்கை சில சலுகைகள் இருந்திருக்குது. அங்கவீனமுற்றவர்களுக்கோ நோய்வாய்ப்பட்டவர்களுக்கோ எந்தவித சலுகைகளையும் இலங்கை அரசாங்கம் இதுவரைக்கும் சரியான முறையில் நிறைவேற்றல. இப்போ அதுக்குரிய காலம் வந்து உங்களுக்கு கணிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒழுங்கான முறைமை அடிப்படையில், அதாவது வந்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியாற்றில் நீங்கள் பதிவு செய்து வெளிநாடுகளில் சரியான முறையில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அங்கே நீங்கள் வேலைக்கு போன இடத்துல உங்களுக்கு ஒரு நோய், உடல் ரீதியாக ஒரு நோய்வாய்ப்பட்டு நீங்கள் நாடு திரும்பினீங்களாக இருந்தால் உங்களுக்கு இலங்கை அரசாங்கம் அதற்குரிய ஆதாரங்களை வச்சுக்கொண்டு உங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்குது. பண வசதி, அதாவது கடன் வசதி, அல்லது வந்து தொழில் முயற்சிகளுக்கான உதவிகளை கொடுக்கறதுக்கு இலங்கை அரசாங்கம் தயாராக இருக்குது. இது தொடர்பாக நீங்கள் வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிய தலைமை காரியத்தில் வந்து நலன்புரி அமைப்பு பிரிவின் கீழே தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சகல சலுகைகளையும் வழங்க தயார் இருக்காங்க. அதோடு வந்து இது நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மட்டுமல்ல, வெளிநாட்டில் போயிட்டு தொழில் புரியும் போது அங்கவீனமுற்றவர்கள், முக்கியமாக இந்த டிரைவர் மேன், பெரிய மிஷின் ஆப்ரேட்டர்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இலங்கையில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆக்சிடென்ட் பட்டிருக்கும், மிஷின் கை வெட்டிருக்கும், கால் வெட்டிருக்கும், இப்படி வந்திருப்பாங்க. ஸோ அப்படியானவங்களோட குடும்பத்தில் எதிர்கால நிலை கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ அவங்கள கூட இலங்கை அரசாங்கம் பாரம் எடுத்து அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்குது. அதோடு சேர்த்து வெளிநாட்டுக்கு வேலை கண்டு போயிட்டு உயிர் நீக்கிற உறவுகள் மிகவும் துக்ககரமான ஒரு விஷயம் அந்த குடும்பத்துக்கு. ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க, அந்த ஒரு கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அவங்களுடைய கல்யாண அத்தாட்சி பத்திரம் அல்லது ஒரு தாய் தகப்பனாக இருக்கட்டும், அவங்களோட பிரபு சர்டிஃபிகேட், இதுகளை வச்சுக்கொண்டு அவரை உறவு முறையை உறுதிப்படுத்தி நீங்கள் கிராம சேவர்கிட்ட போயிட்டு எல்லாருக்கும் நோய்வாய்ப்பட்டு வர்றவங்க, அங்கவீனமுற்று வரவங்க, அதோடு சேர்த்து உயிர் நீத்த உறவுகள், வெளிநாடுகளுக்கு தொழில் போய் உயிர் நீத்த உறவுகள், இவங்களோட குடும்பங்கள் வந்து சரியான ஆதாரங்களை கொண்டு, ஆதாரம் என்று சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெடிக்கல் ரிப்போர்ட், மற்றது ரெவென்யூ ரிப்போர்ட்னு சொல்கிறது வருமான அத்தாட்சிக்கு, ஏதாவது அவங்க இப்போ மாதம் எவ்வளோ அனுப்புறதோ அதை நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுக்கலாம். அது அப்படியான விஷயங்கள் வந்து, இல்லாட்டி அவங்க பே ஸ்லிப்பில் இருக்கும், அவங்களோட இப்போ அங்கவீனமுற்று சுயநமுற்று வாராங்க, சில வேலை உங்களுக்கு காசு அனுப்பி துண்டு வச்சுருப்பாங்க. ஸோ இப்படியான விஷயங்களை உறுதிப்படுத்தி கிராம நிலதாரி, அதாவது ஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அவர்கிட்ட போயிட்டு ஒரு கரெக்டாக சர்டிஃபிகேட் எடுத்து உங்களோட கைப்பட மனிதன கடிதத்தை உறுதிப்படுத்தி அதை கொண்டு நீங்கள் ஏஜிஓட்டை உறுதிப்படுத்தி, உங்களது பிரதேச செயலகத்துக்கு உரிய பொறுப்பான ஏஜிஓட்டை உறுதிப்படுத்தின பிறகு அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிய பீரோவுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே நலன்புரி பிரிவுக்குள்ளே போயிட்டு இதெல்லாம் ஒப்படைச்சு அரசாங்கத்திட நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது இவ்வளோ காலம் ஒரு சில பேரை தவிர நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். ஸோ உங்களுக்கு நான் இப்போ விளக்கமாக சொல்லிட்டு எங்கே போகணும் என்ன சொல்லி, அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய கான்டாக்ட் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ அந்த நம்பரும் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த செய்தி வந்து எல்லாருக்கும் பிரியோசனமான செய்தி, பிரியோசனமாட்டா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், பிரியோசனமான செய்தி. இது பார்த்த உடனே கட்டாயம் நீங்கள் எந்தெந்த வழிமுறையில் ஷேர் பண்ணணுமோ அந்தந்த வழிமுறையில் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.